ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நீ ஜெயிக்க போற ஒரு விஷயத்துக்காகவே இந்த சாயப்பா சந்தோஷத்தோடு உன்னை தேடி வந்திருக்கேன். வெற்றி களிப்பில் உன்னை தேடி வந்த இந்த சாயப்பா நானே உனக்கான விஷயங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும்படியும் செய்ய போறேன். ரொம்ப நாளா நீ ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை தான் நாளைக்கு நான் அனுப்பக்கூடிய நபர் வந்து உனக்கு முடிச்சு தர போறாரு. ஆமியன் செல்லமே, நீயும் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க. நானும் அதை உனக்கு கொடுத்தாலும் பல தடையும் தடங்கல்களும் வந்து அதை உனக்கு நடக்காமல் தடுத்து விடுது. அதனால தான் இந்த முறை நானே ஒருவரின் ரூபத்தில் வந்து நாளைக்கு உனக்கான அந்த விஷயத்தில் உதவி செஞ்சு அதை வெற்றிகரமாக முடிச்சு தரப்போகிறேன். ஒவ்வொரு மனிதன் செஞ்ச பாவத்துக்கான தண்டனையும் புண்ணியத்துக்கான நன்மையும் நிச்சயம் அவனுக்கு கிடைச்சே தீரும். அப்படிதான் நீ செய்த புண்ணியத்தின் பலனாக இந்த சாயப்பா உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். எப்பவுமே எனக்கு எல்லாமே தெரியும்னு நீ அறிவாளியாக நடிச்சு வீண் பெருமை காட்டாதே. அதே போல தெரியாத விஷயங்களை தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கவும் தயக்கம் காட்டாதே என் செல்லமே. வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்ததும் ஐயோ என்ன செய்யறது, இதை எப்படி எதிர்கொள்வது, சமாளிக்கிறதுன்னு பார்த்து பயந்து ஓடுவது கோழைத்தனம். அது வாழ்க்கை கிடையாது. என்ன நடந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சவாலாக ஏற்றுக்கிட்டு துணிச்சலோட எதிர்கொள்ள தயாராகு. தெரியாததை கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு முன்னேறக்கூடிய துணிச்சல் உடையவர்கள் தான் வாழ்க்கையில் உண்மையான வெற்றியை அடைய முடியும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாதே. நீ வாழ்க்கையவே வெறுத்து போகிற அளவுக்கு, சலிச்சு போகிற அளவுக்கு மிகப்பெரிய துன்பங்களை அடைந்ததால இப்போ எந்த விஷயத்துக்கும் நீ பெருசாக சந்தோஷப்படுறதே இல்லைன்றதை நான் பார்க்க தான் செய்கிறேன். அதீத சந்தோஷமும் அற்ப சந்தோஷமும் எதுவுமே தேவையில்லைன்னு எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்க பழகிட்டேன். தனித்து இருக்கக்கூடிய உனக்கு தைரியத்தையும் மன தெளிவையும் நான் கொடுப்பனே தவிர இப்படியே நீ கலக்கத்தோடும் கவலையோடும் இருக்க விட்டுட மாட்டேன் என் செல்லமே. நீ கலங்காதே, கவலைப்படாத. கண்டிப்பா இப்போது உனக்கு இருக்கும் பிரச்சனையும் துயரமும் நிச்சயமா உன் வாழ்க்கையை விட்டு கடந்து போகும்படி நான் செய்கிறேன். நம்பிக்கையோட நீ இருந்தீனா எல்லா நல்ல விஷயங்களையும் நானே நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. நிறைய சொந்த பந்தங்கள் இருந்தாலும், எவ்வளவுதான் சொத்து கோடி கோடியா இருந்தாலும், வாழ்க்கையில பல விஷயங்கள்ல சாதனை செஞ்சாலும் அதிசயங்கள் செஞ்சாலும், அரசியல்வாதியாகவே ஆனாலும் சரி, அடுக்குமாடி வீட்டிலேயே வசிச்சாலும் சரி, எல்லா விஷயத்திலும் நீயே ஆதிக்கம் செலுத்தி ஆளுமையோட இருந்தாலும் சரி, கடைசியில் மனுஷன் அடங்கி போகிறது வெறும் 6 அடி நிலத்தில் மட்டும்தானே. இந்த ஞாபகத்தோட எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணுன்ற எண்ணத்தோட வேலை செய்யுங்க. வாழ்க்கையை வார ஆரம்பிங்க. எல்லாமே தனக்கு தான் வேணும், எல்லாமே தனக்கு தான் தெரியுன்ற ஆணவமும் அகங்காரமும் மனிதர்கள் மனசுக்குள்ள வரவே கூடாது. ஏன்னா வாழ்க்கையில எதுவும் நிரந்தரம் இல்லை. உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்றதுக்காக நீ மன அழுத்தத்துக்கு ஆளாகவும் வேண்டாம். ஒரு விஷயம் ரொம்ப நிறைய கிடைச்சிருச்சுன்றதுக்காக ஆணவத்தில் ஆடவும் வேண்டாம். சூழ்நிலைகள் எப்போ மாறும், எப்படி மாறும்னு இங்கே யாருக்கும் தெரியாது. இப்போது கூட மோசமாக இருக்கும் உன் சூழ்நிலையை மாற்றி அமைச்சு உனக்கு எல்லா வகையிலும் நல்லது செய்யணுன்ற நோக்கத்தோடு தான் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். கண்டிப்பா உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில உனக்கு கை கொடுத்து காப்பாற்றி காலத்தை உனக்கான வெற்றி காலமாக மாற்றி காட்டுறேன். எப்பவும் ஒரு தெளிவான உண்மையை நீ புரிஞ்சுக்கோ. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் 3 வகையான மனிதர்களாக இருக்காங்க. ஒரு சிலர் ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னைக்காவது உன்னுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படும்ன்றதுக்காக உன்னை பயன்படுத்திக்கலான்ற ஒரு காரணத்துக்காக உன் கூட பழகுவாங்க. இன்னும் ஒரு சிலர் நீ நல்லா இருக்கும்போது உன்கிட்ட வந்து பேசுவாங்க, நல்லா இல்லாட்டி உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க. காலத்துக்கு ஏற்ப மாறும் உறவுகள் 2வது விதம். ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் காலம் முழுவதும் நீ பழகுனதுலேருந்து, இந்த உலகத்தில் அவங்களுக்கு உனக்கு தெரிஞ்சதுலேருந்து, நல்லது கெட்டது நீ எல்லாத்துலேயும் உனக்கு கூடவே இருந்து ஆறுதல் கொடுப்பவர்களாக இருப்பாங்க. இந்த காரணத்துக்காக பழகும் உறவுகளையும் காலத்துக்கேற்ப மாறும் உறவுகளையும் தள்ளி வச்சுட்டு காலம் முழுவதும் உன் கூடவே இருக்கக்கூடிய கை கொடுக்கக்கூடிய நல்ல மனிதர்களை உன் வாழ்க்கையில் உன் கூடவே வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் என் செல்லமே. உனக்கு பிடிச்சது போலவே உன் வாழ்க்கை அமையல தானே. உனக்கு பிடிச்ச வாழ்க்கை நீ வாழ்வதே இங்கே சவாலாக இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு நம்ம இப்படி இருந்தால் தான் பிடிக்கும்னு நினச்சிக்கிட்டு
அடுத்தவங்களுக்கு பிடிச்சது போல நீ வாழ நினைக்காதே. முதல்ல உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ வாழ பழகு. அப்புறமா அடுத்தவங்களை பற்றி யோசிக்கலாம். அவங்கவங்க வாழ்க்கையை அவங்க நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது நீ மட்டும் ஏன் உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல வாழாம அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு அடுத்தவங்களுக்கு பிடிச்சது போல வாழ நினைக்கிறாய் என் செல்லமே? இந்த உலகத்தில் யார் எப்போ எப்படி குழி பறிப்பாங்க, யார் எந்த விஷயத்தில் எப்படி ஏமாத்துவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மனிதர்களின் பேச்சுக்கள் எப்போதுமே ரொம்ப இயல்பாக யதார்த்தமாக அப்படியே மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய அப்பட்டமானதாக இருக்கும். ஆனால் ஏமாத்துக்காரர்களின் பேச்சும் பொய்யான மனிதர்களின் பேச்சும் தான் அன்பும் பணிவும் கலந்ததாக இருக்கும். குழி பறிக்கிறதுக்கு முன்னாடி ஏமாத்துறதுக்கு முன்னாடி எல்லாரும் அன்பாகவும் பணிவாகவும் தான் பேசுவாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு யார் உன்கிட்ட அப்படி பேசினாலும் நீ கொஞ்சம் கவனமாக இருக்க பழகிக்கோ என் செல்லமே. நான் நிறைய வீடுகளில் பார்க்குறேன், மனைவி எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்காங்க, ஏதாவது உன்னை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் மனைவி பேசினாலும் சண்டை போட்டாலும் தான் அந்த வீட்டில் ஒரு நல்லா இருக்கும், ஒரு அமைதி இருக்கும், ஒரு உறவு உயிரோடு இருக்கும். மனைவி மட்டும் அமைதியாயிட்டா அங்கே உறவே உறுதியாக இல்லாமல் அந்த வீடே வெறுமையாகி போய்விடும் என்பது தான் உண்மை. கணவன் மனைவி சண்டையெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைன்னு யோசிக்காதீங்க. உட்காந்து பேசினா நாளடைவில் எல்லாமே சரியாயிடும். இதை ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவரும் மனைவியும் ஞாபகம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. யாராவது ஒருத்தர் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக விட்டு கொடுத்து அமைதியாகவே அனுசரித்து போகும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இன்னொருவர் அதை தானாக புரிஞ்சுக்கிட்டு அவரும் அமைதியாகி அனுசரித்து போக ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளவுதான் மனித மனங்கள், இவ்வளவுதான் வாழ்க்கையின் நிதர்சனம். அதை மட்டும் நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ என் செல்லமே. இந்த உலகத்தில் துரோகத்தால் அழிந்த மனிதர்கள் பல பேர் இருக்காங்க. ஆனால் அடுத்தவனுக்கு துரோகம் செஞ்சு கடைசி வரைக்கும் நல்லா வாழ்ந்தாங்கன்னு சரித்திரத்திலே யாரும் இடம்பெறவில்லை. அதனால உனக்கு துரோகம் செஞ்சவங்களும் கண்டிப்பாக இந்த உலகத்தில் தண்டனையை அனுபவிப்பாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு துரோகம் செஞ்சதையே நினச்சி கவலைப்படாம உனக்கு கெடுதல் செய்த மனிதர்களை விட்டு விலகி உன் வாழ்க்கையை இனிமேலாவது நல்லபடியாக வாழ தயாராகு. ஒழுக்கம் இல்லாத மனிதன் ஒரு குற்றவாளி. வேலையை சரியாக செய்யாமல் அக்கறை இல்லாமல் ஏனோ தானோன்னு கடமைக்கு செய்பவன் சோம்பேறி. வாகனத்தை கவனம் இல்லாமல் ஓட்டுபவன் வீட்டுக்கு உயிரோட திரும்ப முடியாது. அதே போல செய்யும் தொழிலிலும் வியாபாரத்திலும் கவனம் இல்லாமல் அதை ஒன்றி சரியாக செய்யாமல் இருக்கிறவன் கடனாளியாக தான் மாறி போவான். உணவில் கவனம் இல்லாமல் கண்டதையும் சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கிறவன் கடைசி நோயாளியாக தான் இருப்பான். நீ எப்போதும் ஒழுக்கமுள்ள பிள்ளையாக இரு. எந்த வேலையை செஞ்சாலும் அதை முழுசாக அர்ப்பணித்து கவனத்தோட செய்ய பழகு. தொழிலோ வேலையோ வியாபாரமோ அதில் கவனம் இருந்தால் ஒருபோதும் உனக்கு வரவுக்கு குறைவு இருக்காது என் செல்லமே. அதே போல உண்ணும் உணவை வெறும் ஆசைக்காகவும் ருசிக்காகவும் கண்களின் கவர்ச்சிக்காகவும் கண்ணு பார்த்தவனை சாப்பிட தோணுதேன்றதுக்காகவும் சாப்பிடாம நல்ல சத்துள்ள நல்ல ஆரோக்கியமான உணவுகளை உண்ணும் போதுதான் நீ நீண்ட காலம் நல்ல ஆரோக்கியமாக இருக்க முடியுன்றத புரிஞ்சு நடந்துக்கோ. கடனே இல்லாதவன் தான் இந்த உலகத்தில் பணக்காரன், நோயே இல்லாதவன் தான் லட்சாதிபதி. எந்த ஒரு மனுஷன் கோபமே படாமல் இருக்கானோ அவன் கண்டிப்பாக கோடீஸ்வரனாக மாற முடியும். அதற்கான விஷயங்களையும் நான் நிச்சயம் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். எப்போவுமே உன் மனசில் தோன்றதையெல்லாம் அப்படியே வெளிப்படையாக சொல்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு இருமுறை மனசுக்குள்ளே யோசித்து கவனமாக இதை பேசலாமா வேணாமான்னு யோசித்து பேச பழகு. ஏன்னா நீ அப்பாவியாக இருக்கலாம், வெள்ளந்தியாக இருக்கலாம். அதுக்காக எல்லார்கிட்டையும் உன் வீட்டில் நடக்கிறதையும் வாழ்க்கையில் நடக்கிறதையும் பகிர்ந்து கொள்ளணுன்ற எந்த அவசியமும் இல்லை. உன்னுடைய பலம் பலவீனம் இரண்டையும் அடுத்தவங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நீ ஒருபோதும் உருவாக்கி விடாதே.